ஒரு சர்டிஃபிகேட் பேஷண்ட்ஸ்னு ஒரு குறை வந்திருக்கு. இவ்வளோ பெரிய பிளாக்கை கட்டி இவ்வளோ பெருசாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தா, அப்போ நிர்வாக ரீதியில் அரசு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா நீங்கள் நிர்வாக ரீதியில் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. எங்கே சாப்பிட்டாங்க? அவங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹோட்டல்லேருந்து. ஏன் அவங்களுக்கு கொடுக்கலையா? கிடையாது. வேறு சாப்பாடு கீழே தான் எல்லா வாட்டையும் கொடுப்பாங்க இந்த சாப்பாடு. இந்த வார்டு எங்கே வந்து சாப்பிட்டீங்களா? எங்கே சாப்பாடு வீட்டில் கொண்டு வந்தாங்களா? இது வாங்கியா காட்டில் அடிச்சுட்டு நீங்கள் போட்டுருந்தா கூட பரவாயில்ல. அப்போ அது கூட யார் வீட்டுக்குள்ளேயோ எப்படியோ இருக்கட்டும், எங்களுக்கு உரிய சம்பளம் வந்துச்சு போதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அப்போ ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க சார், உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு காலையில் வந்தவங்க இல்லையே, நேற்று டெலிவரி ஆகிட்டு வந்துருக்காங்க. இங்கே உட்கார வைக்கிறீங்க நியாயமானு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நேற்றுலேருந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்கன்னா எந்த வகையில் நியாயம்? இது வந்து நியாயமே கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நீங்கள் தான் சரி பண்ணுறீங்க. அதை அப்ளை பண்ணுறது நியாயமே இல்லை. வேறு யாரும் இங்கே மேடம் மட்டும் தான் கேட்டுருக்கோம், வேறு யாரும் டாக்டர்ஸ் இல்லை டியூட்டியில். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ பிரிவுக்காக ஒரு தனி பெரிய கட்டடமே இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நோயாளிகள் வந்தவங்களுக்கு, பிரசவம் ஆனவங்களுக்கு படுக்கை வசதி இல்லாமல் சிலர் வந்து தரையில் படுக்க வைத்ததாக செய்திகள் அறிந்து அதை ஆய்வு செய்வதற்காக வந்தோம். அந்த ஆய்வின் பொழுது இணை இயக்குனர் மருத்துவமனை மற்றும் மருத்துவ அலுவலர்கள் எல்லோரோடு சேர்ந்து ஆய்வு செய்த போது செய்தியாளர்கள் நீங்களும் பார்க்கக்கூடிய நிலையில் பலர் வந்து இங்கே அதிக அளவில் எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு கூடுதலான பிரசவத்திற்கான உள்ள மகப்பேறுக்காகவே மட்டுமே வந்திருக்கக்கூடிய அளவில் இந்த சூழல் வந்து அவங்களால் எதிர்கொள்கிறதுக்கு கூடுதல் படுக்கை வசதி தேவைப்படுகிற நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக வந்து இங்கே ஒரு ஃப்ளோரில் 5வது மாடியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது மாதிரி இருந்தது. 2வது மாடியில் ஒரு வார்டு வந்து அவசர சிகிச்சை பிரிவுன்னு என்று பொதுவாக பெண்களுக்காக அவசர சிகிச்சை பிரிவுக்காக ஒன்று ரிசர்வாக இருந்திருக்கு. அந்த இடத்தில் இப்பொழுது அங்கே இருந்த பேஷண்ட்டெல்லாம் டெங்கு போன்ற அவசர சிகிச்சை பிரிவுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு மாற்றப்பட்டவர்களை இது முழுக்க மகப்பேறு மருத்துவத்துக்காக வந்தவர்களுக்காக மட்டுமே என்ற அளவில் அந்த வார்டை 2வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு முழுவதும் இப்போ அதை சுத்தம் செய்யப்பட்டு அங்கே யாரெல்லாம் படுக்கை வசதி இல்லாமல் இருந்தார்களோ அவங்க எல்லாருமே இப்போ படுக்கை வசதி கொண்டதாக கொண்டு போய் அவங்கள அனுமதித்து விட்டு தான் இப்போ நான் வந்து உங்களை சந்திக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் இனி வருங்காலத்தில் ஏற்படக்கூடாது என்று மருத்துவ பெருமக்களிடம் கேட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.